ஹாய் ஹலோ வெல்கம் டு காஃபி வித் கோபி. இன்னைக்கு நாம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, இவருக்கும் நமக்கும் ஒரு 10 வருஷ தொடர்பு இருக்கு. நம்ம சேனலுக்கும் இவருக்கும். இவரை பத்தி சொல்லணும்னா, இவரே எலிமினேட் ஆயிட்டு மறுபடியும் வந்து அவரே உட்காந்துக்குவாரு. அவ்வளோ நாள் நம்ம அவர்கிட்ட பேசவே இல்லை. இப்ப புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு 3 எழுத்து நடிகர். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்ல நடிகர். அவரை பத்தி சொல்லணும்னாலே வந்து நிறைய விஷயங்கள் தோணும். ஆனா அவரை பத்தின நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கு. அத அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி மதுரை மைக்கேல் திருவம்பே. நிறுத்துங்க. ஆக்சுவலா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன பத்தி? சார், உங்களை பத்தி நாங்க எல்லாரும் பெருசா தான் நினைச்சு வச்சிருக்கோம். என்னங்க இது? எனக்கு பிடிக்கலங்க. என்ன பிடிக்கல? எங்க அப்பா சொல்லி தரலங்க இது மாதிரி பண்ண சொல்லி. என்னங்க இது? எனக்கு பிடிக்கலங்க. இன்னைக்கு ஆக்சுவலா ஹெல்மெட் யார் தெரியுமா? நான் தாங்க. கவலைப்படாங்க, இந்த இதெல்லாம் பேசிதான் நான் ஃபேமஸ் ஆனேன். அது தெரியும், எங்க சேனல் சார். நானும் அப்ப வந்து உங்க கூட ஒரு கோ ஆர்டிஸ்டா இருந்தேன். நான் ஒரு ஆங்கரா இருந்தேன். எங்கம்மா இருந்தேன்? இதே சேனல்ல. சரி யார் இங்கே தான் இருக்கேன். ஓகே சரி, நம்ம क्वेश्चंसக்கு போயிருவோம். உங்களை பத்தி சொல்லணும்னா, உங்களுக்கு இப்போ வந்து இட்ஸ் a லாங் ஜர்னி, ஒரு நீண்ட பயணம். 32 வயசு உங்களுக்கு ஆச்சு இல்லையா? அந்த 32 வயசுன்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சினிமா அனுபவம் மட்டுமே 30 வருஷம். 30. ஆக்சுவலி நான் சொல்லி ஆகணும். என்னது? நான் 9 மாசத்துல நடிச்சிட்டு இருக்கேங்க. சோ அப்படி பார்த்தா 31 பிளஸ் ஒரு 2 மாசம். கண்டிப்பா அத சொல்லலாம்னு உங்களுக்கு அடுப்பு. 31 பிளஸ் 10 பண்ணுங்க சார், 3 மாசம் சார். யா, கூட ஒரு 3 மாசம். அத்தனை வருஷம் ஃபீல்டுல இருந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு ரொம்ப ஒரு உடைஞ்ச நிலைமையில தான் இருக்காரு. நான் வண்டி ஓட்டுவேங்க. வேகமா ஓட்ட தெரியும் எனக்கு. யார் சொன்னா? என்னங்க? இல்ல, வேகமா ஓட்டுன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு யார் சொன்னா அத பத்தி எல்லாம் கேக்குறேன். பாக்குறவங்க சொல்லிருக்காங்க. ஓகே சார். நல்லா ஓட்டுவேன், வேகமா ஓட்டுவேன், நல்லா ஓட்ட தெரியும் எனக்கு. நான் போயிட்டே இருக்கேன் ஹைவேஸ்ல. போயிட்டே இருந்தீங்க. ஆனா எங்க போறேன் எனக்கு தெரியணும்ல. ஏன் தெரியாம போனீங்கன்னா நீங்க என்ன லூசா? எங்க போறேன்னு தெரியாம போறதுக்கு? ஹலோ, என்னங்க கேக்குறேன். டக்குன்னு வண்டி ஓரம் கட்டி நிறுத்திட்டேன் நான். ஏன் பெட்ரோல் இல்லையா? அது இல்லங்க. காத்து இல்லையா? அது இல்லங்க. வண்டியில வேற என்னதான் இல்ல? அது வண்டியே இல்லையா? ஐயோ, சொல்றத கேளுங்க முதல்ல. சொல்றது கேளுங்க. வண்டி எடுத்துட்டு போறப்ப எப்படி சார் நீங்க நடுவுல நிறுத்த போச்சு? ஏங்க எங்க போறேன் எனக்கு தெரியலங்க. அதத்தான் கேட்டேன். ஆக்சுவலி நான் சொல்லி முடிச்சிடறேன் நான். சொல்லி தொலை. ஆக்சுவலி எனக்கு வந்து எங்க போறேன்னு தெரியல. நான் யோசிக்கிறேன், என்ன பண்றோம், நம்ம ஏன் இங்க இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், நான் இங்க இதுக்காக தான் வந்திருக்கேன், இதுக்காக தான் வம்பு வந்திருக்கான், இதுக்காக தான் இருக்கான், இதுக்காக தான் இங்க உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க நின்றுட்டு நானு. அதுக்கப்புறம் திரும்பி நான் வண்டி எடுத்து, எனக்காக இல்ல, எனக்கு இதுல வர இஷ்டமே இல்லைங்க. உங்களுக்கு இஷ்டமே இல்ல? எனக்கு ஃபேன்ஸ் கேக்குறாங்க, எல்லாம் கேக்குறாங்க, எல்லாரும் கேக்குறாங்க. பார்க்கும் போதெல்லாம் எங்க 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 எங்கன்னு கேக்குறாங்க, ஏங்குறாங்க எல்லாரும். எது சார் எங்க எங்கன்னு கேக்குறாங்க? ஸ்கிரீன்ல சொல்றேன். ஓ இல்ல, புரியல சார் எனக்கு. எங்க படத்துல நடிக்கலன்னு கேக்குறாங்க எல்லாரும். படத்துல நடிக்கலன்னு கேக்குறாங்களா? அதுக்காக மட்டும் தான் வந்திருக்கேன். எனக்கு 2 பேர் போதுங்க. யாரு 2 பேர்? இந்த ஆடியன்ஸ் 2 பேர். ஆடியன்ஸ் 2 பேரா? போதுங்க. இந்த பம்பு நடிப்பாங்க. நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப நடிப்பேன்றீங்க. ஐயோ ஏங்க சாவடிக்கிறீங்க? ஆக்சுவலி நான் சொன்னது என்னன்னா, நடிக்காம இருந்தேன், இப்ப திருப்பி நடிக்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இன்னொரு क्वेश्चन கேட்டே ஆகணும் சார் உங்களுக்கு. கேட்டு தொலை. என்னன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு சமீப காலமா வந்து ரொம்ப ஆன்மீகத்துல வந்து ரொம்பவும் ஒரு இதா நீங்க போறதா கேள்விப்பட்டேன். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா நான் சொல்லி ஆகணுங்க அத பத்தி. இதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணுதாங்க. நாங்க 2ன்னு கேள்விப்பட்டோமே. ஏங்க நீங்க எதோ வச்சு பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட நீங்க? ஓ அதுவா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஓகே, நான் வந்து திருவண்ணாமலை போயிருந்தேங்க. ஆக்சுவலா நான் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஒரே கும்பல். எனக்கு வம்புன்னு இருந்தாங்க. நான் அதை கண்டுக்கவே இல்லை, நான் மட்டும் போயிட்டே இருந்தேன். எனக்கு எங்க போறோம் என்ன பண்றோம்னே தெரியல. நான் ஏதாவது எனக்கு எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கணும் நான் போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மேல பார்த்தா ஒரு குடிசை. குடிசை? ஆமா, திருவண்ணாமலை மேல குடிசை இல்லாம கட்டி குடிசை கதையில இருந்துச்சு. குடிசைக்கு எதுங்க கதவு? அந்த கதவை தட்டி நான் என்னன்னு பார்த்தேன். உள்ளாந்தரத்துல வந்து கதை திறந்தாரு. தியானம் பண்ணிட்டு இருந்தாரு அவரு. வீட்டு ஓனரா? முனிவருங்க. முனிவர் தியானம் பண்றாருங்க, சித்தருங்க. சாரி சாரி. என்ன சாரி, இல்ல ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ தி क्वेश्चन. ஜஸ்ட் நீங்க பதில் சொல்லுங்க ப்ளீஸ். அவன்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நான் வந்து அவருக்கு என்ன யாருன்னு தெரியல. ஆக்சுவலா நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு சினிமாவில் நடிக்கிறவன், இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, எனக்கு வந்து சில பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாரு, சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் திடீர்னு. ஏன் அந்த லூசா? நானும் அப்படிதாங்க முதல்ல நினைச்சேன். அப்புறம் தான் தெரியும் அவர் லூஸ் இல்ல, அவர் நீதான் லூசுன்னு.
ஹலோ நீங்க வந்ததுல இல்ல சார் இல்ல எனக்கு பக்கத்துல இன்னொரு ஷோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷோ பார்த்து கவுண்டர் காமெடியா வருது. மன்னிச்சுக்கங்க, நீங்க போங்க. ஓகே அதான் அந்த செட்டுக்கே வந்து கூட நான் முதல்ல அதான் தப்பு சார். ஓகே வைப்ரேஷன் இருக்குல்ல. ஆமா நான் என்ன பண்ணேன் அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னாரு என்கிட்ட, நீ எங்க போற, நீ வந்து உன்னை நம்பி சில பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நீ ஏதோ பண்ணணும்னு சொன்னாருங்க. அதனால தான் வந்து திருப்பி நான் வந்து அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, நான் வந்து இதுக்காக தான் வந்திருக்கேன், இதுக்காக தான் செய்ய போறேன், இதை நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ண போறீங்க அது தெரியாது. அடுத்து ரொம்பவே பயங்கரமா பிரில்லியண்டா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கே எங்களுக்கே பயமா இருக்கு. இருந்தாலும் அடுத்த கேள்விகளை கேட்கலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சார் என்னதான் வந்து பண்ணலாம்னு இருக்கீங்க, எனக்கு அது புரியவே இல்லை சார். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியல. ஆக்சுவலி நீங்க நெக்ஸ்ட் क्वेश्चन போங்க. நீங்க அதான் நீங்க ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க. நீங்க நெக்ஸ்ட் क्वेश्चनே அதான் சார். என்ன கேள்வி? நீங்க இவ்வளவு நாள் என்னதான் கத்துக்கிட்டீங்க, அப்ப என்னதான் பண்ணலாம்னு இருக்கீங்கன்றதான். எனக்கு வந்து ஒரே ஒரு எய்ம் தான். ஓகே, அல்டிமேட் எய்ம் ஒண்ணுதான். இந்த உலகத்துல எங்க குழந்தை பிறந்தாலும் சரி, நீங்க வந்து போய் மோதிரம் போட்டு விடுவீங்களா? இல்லங்க, சாப்பாடு கொடுக்கணுங்க. சாப்பாடு வேணுங்க. குழந்தைக்கு சாப்பாடு வேணாமா? குழந்தைக்கு முதல்ல எடுத்தோடனே போய் சாப்பாடுலாம் கொடுத்தீங்கன்னா சிக்கி செத்துறாது. ஜோக் நான் அப்புறம் சரிக்கிட்டுமா? இல்ல சார், அதான் சொன்னேன்ல, இந்த ஃப்ளோர்ல உட்கார்ந்தாலே அந்த பக்கத்து இந்த ஷோவோட வைப்ரேஷன். ஏங்க சாய் பாபா, புக்தரு, ஜீசஸ் இவங்க சொல்லியே கேட்கல, நான் சொல்ல கேட்க போறீங்க? விடுங்க சார். அவங்க எல்லாம் என்ன சார் சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க. நீங்க என்ன சார் சொன்னீங்க? அவங்க சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நானே சொன்னாங்க. அதான் என்ன சொன்னீங்க? அவங்க சொன்னாங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நான் சொன்னது அவங்க சொன்னதை சொன்னேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? நான் சொன்னதை சொன்னாங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சொன்னதை சொன்னாங்க. அந்த குழந்தை மாற்ற கேளுங்க. அடுத்த क्वेश्चन அதான் சார் கேட்க போறேன். Okay. சார் இது நீங்க சொல்லி ஆகணும். எனக்கு தெரியும் உங்க மனசு வந்து எவ்வளவு கஷ்டப்படும்னு. இதை நான் கேட்டாகணும். நீங்க ஒரு குழந்தைக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணதான் கேள்விப்பட்டோம். அது என்ன? ஆமா, அது வந்து சார் ஒரு நிமிஷம். நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க வந்து வேற எந்த சேனல்லையும் இத சொன்னது இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்க இந்த சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்க. ஓகே, எங்க சேனல்ல தான் சொல்லுவீங்க. ஏய் கையெடு முதல்ல சொல்ல விடுங்கன்னா சொல்லுங்க. ஆக்சுவலாங்க என்கிட்ட ஒரு அப்போ வந்து என் டிரைவர் வந்து என்கிட்ட சாப்பாடு கேட்குறாரு. எனக்கு கொடுக்க முடியல. என்கிட்ட 5000 ரூபா காசு இல்லை. அப்போ 10 பைசா இல்லை பாக்கெட்ல. டிரைவர் ரொம்ப கால் பண்றாங்க, என் குழந்தைங்க இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணணும், காலில் வந்து பிரச்சனை அப்படின்னாங்க. எனக்கு வந்து 5000 ரூபா கூட காசு இல்லை என்கிட்ட. நான் எப்படி இந்த 1.5 லட்சம் வாங்க கொடுக்க போறேன் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பேசி, ஆக்சுவலா அவர் என் பழக்கம். எனக்கு அவர் வந்து கம்போடியால இருந்து வந்திருக்காரு. கம்போடியால இருந்து. அவர் வந்து அங்க இருந்து 1.5 லட்சம் கொடுத்த அவன் அந்த குழந்தை கொடுத்து அந்த குழந்தை இதாகி சரியாகி வந்து காலில் விழுதுங்க. ஏன் கால்ல ஏதாவது அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சா? அந்த கால்ல விழுதுன்றீங்க? இல்லங்க, நான் பணம் கொடுத்து அதான் வலிக்கி விட்டுருக்கு அந்த பொண்ணுக்கு. நீங்க அந்த சைடு நடந்து வர்றப்ப வலிக்க விழுந்து மொசைக்கு தர சார். இப்பெல்லாம் அந்த மாதிரி தான் நடக்குது. எங்க ஆபீஸ்ல நான் ஒரு 2-3 தடவை வலிக்கி விழுந்திருக்கேன். ஹலோ, ஆக்சுவலா நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? காமெடி சார். வரலங்க, விட்டுருங்க. இந்த மாதிரி நான் கொடுக்கும்போது சந்தோஷம், மனசு ஃபுல்லா சந்தோஷங்க எனக்கு. நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? நான் எமோஷன். அது சத்தியமா வரல, சிரிப்பு தான் வருது. ஓகே சார், நம்ம 2 பேரும் மாறி பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன மாற போறீங்க? நீங்க இதே காமெடியா இருக்கும், நான் வந்து காமெடி பேசினா சீரியஸா இருக்கும். ட்ரை பண்ணலாமா? ஓகே, முடிக்கல, நான் பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணும் முடிக்க வேணாம், நான் அடுத்த क्वेश्चन போறேன். சார் என்னதான் உங்களுக்கு வேணும்? அப்ப எனக்கு பீஸ் வேணுங்க. பீஸா? சிக்கனா? ஐயோ அது இல்லங்க. மட்டனா? ஐயோ அமைதி வேணுங்க. பீஃபா? அமைதி வேணுங்க. அமைதி பீஸ் அது வேணுங்க. எல்லா நாட்டிலயும் எனக்கு அமைதி வேணுங்க. அவர் குழந்தை கூட சாப்பாடு வேணுங்க. எனக்கு எங்க இருந்தாலும் சரி, எங்க பிறந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு சாப்பாடு வேணுங்க. சாப்பாடு கிடைக்கணும். அந்த குழந்தைக்கு தமிழ்நாட்டுல பிறந்தா சாப்பாடு கிடைக்கணும், உடனே கிடைக்கணும். ஜெர்மனில பிறந்தா சாப்பாடு கிடைக்கணுங்க. ஜப்பான் கிடைக்கணும், சைனா கிடைக்கணும், பாகிஸ்தான் கிடைக்கணும், இலங்கை கிடைக்கணும். எல்லா கண்ட்ரிலையும் உள்ள குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதா உங்களோட வேலை. கண்டிப்பாங்க கிடைக்கணும். அன்னைக்கு தான் இந்த வம்பு சூப்பர் ஸ்டார். அதுக்கு கிடையாது. நான் யாரோ வச்சுக்கோடா, ஒரே நீங்களே போய்க்கோடா, போடா போடா. என்னங்க யார் பாக்குறீங்க? அங்க யார் சார் இருக்காங்க? அதை பத்தி பேசுறீங்க? அவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க.
இந்த வம்பு வந்து இப்படி வம்பு வந்து அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்க ஆக்சுவலா. சார் நீங்க கொஞ்ச நாள் படம் இல்லாம இருந்தீங்கல்ல, அப்ப ஹலோ ஏதாவது ஹலோ இல்லங்க, நீங்க என்ன ட்ரை பண்றீங்க நீங்க ஆக்சுவலா? இல்ல நீங்க தான் வரல வரல வரல. போங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே. இந்த பொறுமையான தெரியுமா உங்களுக்கு? அப்படியா சார்? சரியா பாத்துருக்கீங்களா நீங்க? ஆமா சார், ரொம்ப பொறுமையான ஆள் நீங்க. எல்லாத்துக்கும் தெரியணுங்க, எனக்கு இங்க வர வேண்டிய அவசியமே இல்லைங்க நானு. சரி, மேல காமிச்சு ஏதோ சொன்னீங்களா, திருப்பி சொல்லுங்க. நீங்க என்ன சூப்பர் ஸ்டார், போங்கடா. வெறுப்புல தானே சொல்லி கொடுக்குறீங்க. இல்லங்க ஆக்சுவலா சும்மா சொல்லுங்க சார், வெறுப்புல தானே சொல்றீங்க. இல்ல என் சார் மனசுல சார் சார், உள்ள இருக்கிறதெல்லாம் வெளில வருது சார், சும்மா உண்மையை சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க ஆக்சுவலா சார். இல்ல. ஏய், ஏய், ஏய். ஆமாங்க. அப்புறம் அப்புறம் அது பர்டிகுலரா ஏன் சூப்பர் ஸ்டாருங்க? என்ன போட்டு நோண்டிட்டே இருக்காங்க, எனக்கு கடுப்பு. ஆமா, அவர் அப்படியே போர்வெல்லு அவர் அப்படியே நோண்டி தண்ணி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே போங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, ம். யாருக்கு இங்க என்ன பாக்குறீங்க? பிட் அடிக்க கூடாது சார். வாட் இஸ் நான்சென்ஸ்? ஓகேங்க. யாருக்காக சார் படம் பண்றீங்க? ஆக்சுவலாங்க இந்த வம்பு வந்து யாருக்காகவும் படம் பண்ணலங்க. ஒரு நிமிஷம், இந்த ஏற்கனவே பதில் சொல்லிட்டீங்க, வெறுப்பேத்திர கேட்டேன். அடுத்த क्वेश्चन. என்ன ஜென்மங்க அவரு? சார் என்னதான் இந்த உலகத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம இந்த உலகத்துல? ஆக்சுவலா இந்த உலகத்துல வந்து நிறைய பண்ணலாங்க, அதுக்கு முன்னாடி மறந்து போச்சு. ஆன்சர் சொல்லுங்க. அலெக்சாண்டர் சாகுறப்போ ஓகே 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 புரிஞ்சு. யோ இரியா சொல்லி முடிச்சுக்கிறேன். நெப்போலியன் புரிஞ்சுதுங்க, நான் சொல்றேங்க. சரி போ. அலெக்சாண்டர் சாகரப்ப என்ன சொல்லிட்டு செத்தாரு? என்ன சொன்னாரு? அது சொல்லவே இல்லை நீங்க. அவங்கெல்லாம் ஒண்ணும் சொல்லிருக்காங்க. நான் அதான் சொல்றதுக்கு முன்னாடி ஏன் போறேன்? ஓகே ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி தான் கூட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன? ஓகே ஓகே சொல்லுங்க. கையை நீட்டுங்க, இப்படி இப்படி வச்சுக்கோங்க. அலெக்சாண்டர் சாகுறப்போ இப்படித்தான் கையை வச்சு கொண்டு போனான். ஓகே அலெக்சாண்டர் கையை விரிச்சா. ஓகே ஆமா, ஏன்னா சாகுறப்போ நான் எதையும் கொண்டு போகலடா அப்படின்னு காமிக்கிறாரு அவர். ஓகே சோ அதே தான் நீங்களும் பண்ணணும். ஓகே உங்களுக்கு உட்கார்ந்து எத்தனை பேர் ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, ஒரு பொறுப்பே இல்லை சார். ஓகேங்க போங்க நீங்க. உங்க வாழ்க்கையில ரொம்பவும் ஒரு கருப்பு தினம்னா அந்த டூப் சாங் வெளியான நாள். ஆமாங்க. அந்த டூப் சாங் வெளியானப்ப பல பேர் உங்களை வந்து விமர்சனம் பண்றதாக இருக்கட்டும், ஒரு தவறான கருத்துக்களை பதிவு பண்றதா இருக்கட்டும், எல்லாருமே பண்ணாங்க. ஆனா அன்னைக்கு வந்து உங்களோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க எனக்கு. யாருமே என்ன புரிஞ்சுக்கல. ஆமா, யாரும் நம்பலங்க. எங்க வீட்டுல சப்போர்ட் பண்ணாங்க, எங்க அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணாங்க. கேக்குறீங்களா நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க என்ன நீங்க தான் சார் தூண்டி விட்டது, நீங்க தானங்க. நாங்க என்ன சார் பண்ணோம்? வச்சு சோப் பண்றீங்க, கலாய்க்கிறீங்க. நாங்க எல்லாம் பண்ணவே இல்லையே. தெரியுமா நீங்க? ஹலோ இங்க வாங்க, என்ன பாருங்க சார். இருங்க சார், அங்க ஏதா டீ கேட்டிருக்கேன் சார். உங்களுக்கு கிடைக்காதுங்க, தர மாட்டாங்க. ஏடி பண்றீங்க? நீங்களே ஏத்துவீங்க, நீங்களே இறக்குவீங்க, எங்க கூப்பிடுங்க, நீங்களே கேள்வி கேட்பீங்க. ஆமா, என்னங்க இது? இப்போ நீங்க பேசுனதே ஒரு வைரல் தான், தெரியுமா? இது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? என்ன போங்க. சரி ஓகே சார், இதை வந்து நாங்கள் நீங்கன்னு சொன்னாலே எல்லாருக்குமே மைண்டில் ஞாபகம் வர ஒரு விஷயம் வந்து, நீங்கள் வந்து தலையோட ஒரு பயங்கரமான ஃபேன் நீங்கள். கண்டிப்பாங்க. யார் முதல்ல டான்ஸ் பண்ண? நான் தாங்க ஆடினேன், நான் ப்ரமோஷன் பண்ணேன். என்ன கேக்குறீங்க? நாங்க என்ன கேக்குறோம், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? தலையோட ஃபேன்னு நான் சொல்றேன். ஆமாங்க, நான் பியூர் ஃபேன், நான் தாங்க அவருக்கு. ஆமா ஆமா. என் படத்துல வந்து அவர் கட்டப் பண்ணி நான் டான்ஸ்லாம் ஆடி இருப்பாங்க. அந்த அளவுக்கு தலை பெரியங்க நான். பாத்துங்க. ஆமா, நாங்க சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர். அதுக்கு முன்னாடி தலைவரோட போட்டோ முன்னாடியும் ஆடி இருக்கீங்க? ஆமா கண்டிப்பாங்க, எல்லாரும் மட்டும் நான் ஆடுவேங்க. ஆமா, எல்லாரும் முன்னாடி ஆடுவீங்க. எல்லாரும் ஆடுவேன். என்னங்க கை தட்டுறாங்க? ஐயோ, இப்ப தலம் சொல்லி கை தட்டிட்டாங்களா? இது தளபதின்னு சொல்லி ஆகணும். சொல்லி நான் சொல்றேங்க. அதான் நீங்க சொல்லிருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நானும் தளபதி அண்ணன் பார்த்தா சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்டுங்க. அப்படியா? நான் சின்ன பிள்ளை இருக்கும் போது அவர் அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க, போயிட்டு அவர்கிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்டு, நல்ல நண்பருங்க அவர் எனக்கு. எனக்கு வந்து அவரு அண்ணன் மாதிரி எனக்கு. ஆனா எனக்கு வந்து தலைதான் பிடிச்சிருக்கு. என்ன பண்றது, எனக்கு பிடிச்சிருக்கு அவர், அவ்வளவுதான். கை தட்டிட்டாங்க. ஓகே, இதே படத்துக்கு வந்தா நல்லா இருக்குங்க. கூட்டு போங்க சார், நீங்க ஒரு 300 பேர் வச்சிருக்கோம். ஓகே, என்ன சொன்னாலும் கை தட்டுவாங்க. எப்படிங்க நம்ப முடியலையா? இப்ப பாருங்களேன், ஏதாவது சொல்லுங்களேன். என்னங்க சொல்றது? ஏதாவது சொல்லுங்க சார். என்னங்க கை தட்டுறாங்க எல்லாரும்? தட்டுறாங்களா? இப்ப பாருங்க, இப்ப நீங்க ஏதாவது சொல்லுங்க. ஆக்சுவலா காமராஜர் பத்தி என்ன சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு பேர் கை தட்ட மாட்டான். எப்படிங்க? ஏன்னா எல்லாம் இங்க இருக்கு சார். இந்த கைய இப்படின்னா ஒரு மாதிரி தட்டுவாங்க, இப்படின்னா ஒரு மாதிரி தட்டுவாங்க, இப்படின்னா விசிலு. நீ கவனிச்சதே இல்லையா இங்க சோழம்?
ஐயோ அப்படியே இல்லைங்க, நான் கவனிச்சது இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் 350 ரூபா சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. 350 ரூபாயா? சூப்பருங்க, நான் இங்க வந்துடலாம் போலயா. சரி, ஓகே சார். ஓகே, உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களை பத்தி நிறைய விஷயங்கள். சொல்லுங்க, மேல சொல்லுங்க. மேல என்ன சார் சொல்றது? மேல சொல்றேன்னா இப்படி பார்த்து சொன்னா அது மொக்க காமெடின்னு நீங்க சொல்லிடுவீங்க. கண்டிப்பாங்க, ஆனா நல்ல காமெடியான அது. நல்ல காமெடி இல்லதான். சோ அதனாலதான் நான் அதை வந்து இதை சொல்ல போறது இல்ல. இப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்டு உங்க கூடயே பழகுன ஒருத்தர், உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர், உங்களோட அடுத்த படத்தோட டைரக்டர் ஒருத்தர் வர போறாரு. அப்படியா? யாருங்க அது? அதான் யாருன்னு உங்கள்ட்ட தான் கேக்குறேன். அந்த டைரக்டர் பேர் ஆக்சுவலா எனக்கு தெரியாதுங்க. இந்த ரொம்பக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் வெள்ளம் ஷூட்டிங் போனா தானே தெரியும். படம் அந்த ப்ரொடியூசர் காசு கொடுக்குறானே பாத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் பாக்கெட்டே போறது இல்ல, அப்புறம் எப்படி தெரியும்? ஹலோ, நான் வந்து டைமிங்க்கு போறவங்க சார். எனக்கு இன்னொரு டவுட் சார். இந்த மாதிரி இப்ப இந்த குழந்தைகளை வச்சு இந்த மாதிரி சாப்பாடு போடணும் அப்படி இப்படின்னு சொல்றீங்களே, கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு படம் 4-5 படம் நடிச்சு ஒரு நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணீங்கனாலும் அதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே சார். சார் அது மட்டும் இல்ல சார், அது மட்டும் இல்ல, இன்னும் நல்லா செம்மையா ஒரு படம் மாசிட்டு கொடுத்து அதுல வர காசெல்லாம் தூக்கி ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜுக்கோ இல்ல ஏதோ ஒரு ஹோம்லெஸ் பீப்புளுக்கோ கொடுத்தா அது ஒரு விஷயம் தானே சார். இது மட்டும் இல்லாம இப்படி சும்மா வந்து இறங்கி நான் போய் குழந்தைகளுக்கு சோறு ஊட்ட போறேன்னா இது எப்படி சார் ஏத்துக்க முடியும்? இது நீங்க சொல்றது எப்படி தெரியுமா சார் இருக்கு? நல்லா சொல்ல கேக்குறீங்களா? பொழுது போகாம உட்காந்து பேட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கு சார். அதாங்க உண்மை. எனக்கு படம் எதுவும் இல்லைங்க, ரொம்ப மறந்துட்டாங்க. மறக்க கூடாதுங்க. அப்ப இப்போ மக்கள் மறந்துடுவாங்க. நான் மறக்காம பண்ணிட்டு இருக்கேன். அதான் தாங்க வம்பு. நிக்கிறான் பாருங்க, அதான் வம்பு. எனக்கு 4 பேர் போதுங்க. 4 பேர் போதுமா? இங்க நிக்கிறாங்களா 4 பேர் போதுமா? என்னங்க 4 பேர் தானா? சரி, கூட ஒருத்தரா சேர்த்து 5 பேரா கூட்டு போங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க மட்டும் தான் படம் பார்க்கறாங்க. எனக்கு அதுதான் சார் பிரச்சனை. 5 பேர்னு சொல்லிட்டு போயிடுறா. 5 பேர் தான் தியேட்டர்ல போய் உட்கார்றான். சரி, இந்த 5 பேர் கணக்கையாச்சும் உரியா? போன தடவை காலுன்னு ஒரு படம் நடிச்சா போய் உட்காந்து பார்க்க தேவைன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 30,000 பேர் உட்கார்ந்தான் தமிழ்நாடு பூரா. செகண்ட் ஹாஃப்ல எத்தனை பேர் இருந்தா தெரியுமா உனக்கு? நீ சொன்ன பார், அதே 5 பேர். 5 பேருக்கு மேல ஒருத்தன் கிடையாது. தியேட்டர் ஆபரேட்டருங்க. என்னது? தியேட்டர் முதலாளி. தெரியுது இல்ல? அப்புறம் ஏன் இந்த வம்பு வளரக்கூடாதுன்னு ஏறப்பட்ட சதி பண்றாங்க. பண்ணிட்டு போங்கடா. வேணாண்டா, எனக்கு வேணாண்டா. பண்றா டேய். டேய் உனக்கு அறிவு இருக்காடா? அறிவு இருக்காடா உனக்கு? வந்தல என்ன ஒழுங்கா பதில் சொன்னியாடா? நான் உனக்கு கேக்குறேன், நீ உனக்கு பதில் சொல்லிட்டே போய்க்கிறீங்க. ஹலோ, என்ன அங்க என்ன ஆத்துட்டு லூசு பே சார் ஒருத்தன். அப்ப சொல்லிக்கிறீங்க லூசு அங்க விட்டது. யாருங்க அது? அதான் சார் நானும் கேட்டுக்கிறேன். யாரு? கொஞ்சம் கூட ஒரு இதுவே வேணாமா? என்ன பேசுறோம்னு தெரியாம ஏதோ பதில் சொல்லிக்கிறேன். நான் என்ன கேள்வி கேட்டேன் உங்ககிட்ட? என்ன கேள்வி கேட்டேன்? என்ன சார் அவனை பாரு, அவங்க டாடி மாதிரியே பேசுறேன் சார். இருந்தாலே ஹலோ, என்னங்க என்ன சார் நீங்க தான்டா வச்சுக்கோங்கடா, கலாய்ங்கடா. வேறடா எனக்கு எது அப்படிலாம் சொல்லாதீங்க. சும்மாவே கலாய்க்கிறாங்க. அப்புறம் கலாயிடான்னா பூரா பேர்ல கிளம்பிடுவாங்க பாத்துக்கங்க. அப்புறம் கலாய்க்கட்டுங்க, எனக்கு என்னங்க கவலை? எனக்கு அப்பதான் நீங்க 4 பேர் இருக்காங்க, போதுங்க. அவங்க போதும், எனக்கு ஃபேன்ஸ் போதுங்க. எனக்கு இத பார்த்தா அப்படிலாம் தெரியல. எனக்கு என்னமோ நீங்களா வம்படியா கலாய்க்க வச்சு இதுல ஒரு பப்ளிசிட்டி தர்ற மாதிரி இருக்கு. என்னங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க? உண்மைதானே? விடுங்க. என்னங்க இருக்கு, நாங்க பப்ளிசிட்டி தேவைங்க எல்லாத்துக்கும். ஆமா, நீங்க எதையுமே எதையுமே பொருட்படுத்தாத ஒரு ஆளுன்ற ஒரு. ஆமா, நான் எதையுமே பொருட்படுத்த, எதுவுமே எனக்கு கவலை இல்லைங்க. எனக்கு பயம் கிடையாது. இந்த வம்புக்கு பயம் கிடையாதுங்க. எனக்கு வேணாங்க, பயம் வேணாங்க. போங்க வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. வீட்டுல தனியா தூங்குவீங்களா? தனியா தான் தூங்கிட்டு இருப்பேன். தனியா தான் தூங்குவீங்க? ஏன் பாக்குறீங்க? இல்ல, ஒரு டவுட்டா இருக்காதான் கேட்டேன். ரொம்ப நல்லா பேசிக்கிருக்காரு. அடுத்து என்ன பண்றது நீ எனக்கே தெரியல. போங்கடா. பேசலாங்க, நிறைய பேச வைக்கிறாங்க. என்ன தேவையில்லாத வார்த்தை தான் பேச வைக்கிறாங்க. என்னங்க பண்றீங்க? ஓ, போட்டோ மியூசிக். ஓகே. சோ அடுத்த செக்மெண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னன்னு எனக்கே தெரியாது. இவரோட பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட், அடுத்த படத்துடைய டைரக்டர் திரு ஏவிஎம் அவர்கள் வந்திருக்காரு. ஏங்க அது யாருங்க? அது மேல போட்டோ மாட்டிருக்கீங்க. இல்ல, இப்போ நான் வந்து உங்களுக்கு காலர் வந்து கனெக்ட் பண்ண போறேன். ஸ்பீக்கர்ல உங்களுக்கு ஓகே. ஹலோ சார், நம்ம பக்கத்துல வந்து வம்பு இருக்காரு. உங்க படத்தோட அடுத்த ஹீரோ. உங்க படம் வந்து கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போறதா நாங்க கேள்விப்பட்டோம். அவர்கிட்ட நீங்க பேசுங்க. வாய்ப்பு இருக்காங்க, இருக்கா, வருமா? இல்ல, உங்க டைரக்டர்கிட்ட கேளுங்க. யாருங்க டைரக்டர்? ஏவிஎம்.
சரி மறந்துட்டேன். கொடுங்க கொடுங்க அதான் படத்துக்குலாம் போலாம் தானே. கொடுங்க நீங்க. ஹலோ வம்பு, எப்படி இருக்கீங்க? சார் முதல்ல நீங்க டைரக்டர் கொடுங்க, நான் அவட்ட பேசுறேன். ஹேய், நான் தான் டைரக்டர். ஹலோ சார், காமெடி பண்றீங்களா நீங்க? ஹலோ ஹலோ, இந்த வம்பு என்ன இழுச்ச வேணாம். யோ, என்ன பத்தி உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? ஏன் கலாய்க்கிறீங்க நீங்க? இங்க பார், சாவு அடிச்சிருவேன் பாத்துக்கோ. திருப்பி சொல்லுங்க. சாவு அடிச்சிருவேன். அண்ணா மொட்டை அண்ணா எப்படின்னா இருக்கீங்க? நீங்க தானா? யாரு மொட்டையா? அதாங்க மொட்டை இருந்தாங்க. அட பாவி டேய், நான் ஏவிஎம்டா, ஏவி மேனன். மறந்துட்டியா? ஓ சொல்லுங்க சார். ஆக்சுவலா ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, லைட்டா மறந்துட்டேன். ஆமா, பார்த்து 2 வருஷம் ஆச்சு இல்ல, 3 வருஷம் ஆச்சு படம் எடுத்து. ஆமா சரி ஓகே, நம்ம படம் வந்து நவம்பர் 11 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்படியா? ஆமா ஆமா. சோ we are going to எப்படி ரிலீஸ் ஆக போகுது? எப்படினா தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகும், அப்புறம் வீட்ல ரிலீஸ் ஆகும். ஓகே ஓகே, சொல்லுங்க மேல சொல்லுங்க சார். இப்போ என்ன அப்படினா வந்து we are going to release the film on November 11. Okay. So you are going to promote the film. ஏதாவது பண்ணி நம்ம படத்தை பத்தி பேசுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு ஓடி வந்துரு. அதுதானே வந்திருக்கேன், நான் பேசிக்கிறேன் சார். ஓகே ஓகே பண்ணிருங்க. ஓகே சார். சார் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? ஆக்சுவலா அவர் பேசும்போது நான் கூட படத்துல ஒரு காமெடி ஒரு அவரு நினைச்சேன், அப்புறம் அந்த அவரு நினைச்சேன், 2 பேருமே இல்ல. ஆக்சுவலா அவர் பார்த்தா அவரு ஏன் அப்படிலாம் பண்றீங்க? உங்களுக்கு தலையெல்லாம் ஆட்டி பயமா இருக்கு சார் உங்களை பார்த்தா. அப்பப்போ மேல பார்த்து பேசுறீங்க, அப்பப்போ இப்படிங்கிறீங்க. இல்லங்க மேனரிசங்க. மேனரிசமா இது. அதையாவது பண்ணிக்கிறேன் நான். ஓகே, எதை கேட்டீங்களா நீங்க? சார் அடுத்தது வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட் சார். பண்ணிக்கலாமா? 5 கேள்வி கேட்பேன். ஓகே. ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏதாவது ஒரு பதில். ஒரு வார்த்தை பதில் சொல்ல அவ்வளவுதானே? நீங்க சொல்லுங்க, நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே. அறிவு. ஆனா ஒரு எழுத்து தான் சொன்னீங்க, ஒரு வார்த்தை புரியலையா சார் உங்களுக்கு? நான் இப்போ வந்து அறிவு அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு யாராவது ஒரு ஆளை சொல்லணும். ஓகேங்க. ஓகே, ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்கு உண்டான ஒரு ஆள். ஓகே, கேட்ச் இட்ங்க. ஓகே, போலாம். அழகு. வம்பு. அறிவு. வம்பு. பண்பு. வம்புங்க. நல்ல மனிதர். வம்பு. புறம்போக்கு. வம்பு. என்ன சொன்னேன்னு கேட்டுச்சா சார்? இல்லங்க, புறம்போக்குன்னு சொன்னேன். ஓ சாரிங்க, அதுக்கு வந்து நான் கிடையாது, வேற யாராவது. சார் எல்லாத்தையுமே உங்க பேரே சொல்லக்கூடாது. இந்த வம்பு எல்லாத்துக்கும் ஒத்து வருவாங்க. எல்லாமே வம்பு இருக்கா? இருக்கு. சரி ஓகே, இப்போ அந்த போட்டோஸ்லாம் உங்களுக்கு வந்து இப்ப காமிப்போம். இது ஒரு செக்மெண்ட். ஓகேங்க. சோ இந்த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஒரு சில போட்டோஸ்லாம் காமிப்பேன். அந்த போட்டோஸ பத்தினா உங்களோட ஓகே என்னன்னே கேட்காம என்ன ஓகே என்ன ஓகே என்ன ஓகே என்னங்க நீங்க மேல கை வைக்கிறீங்க? நான் சொல்றது என்ன மேல கை வைக்கிறீங்க? என்ன பண்ணுவாங்க இவங்க? என்னங்க நீங்க போட்டோ காமிப்பீங்க, நான் சொல்ல வர்றேங்க. நீங்க என்ன இரு வச்சுக்கோங்கடா சார். என்ன சார் எதுக்கு எடுத்தாலும் இதே சொல்றீங்க? அதான் சார் மாப்பட பண்றதா. சரி போட்டோ காமிப்பேன். ஓகே. அந்த போட்டோ என்ன ஓகே போட்டோ சொல்லிக்கு இருக்கப்ப நடுவுல ஓகேன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? ஓகேங்க. ஓகேன்னு சொல்லாதானே? ஓகே. ஓகேன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்க. ஓகேன்னு சொல்லாதங்கற, அப்புறம் ஓகேங்க. ஹலோ, நான் ஓகே சொல்ல மாட்டேங்க. ஓகே. இப்போ என்ன சொல்ற? ஹலோ. அப்படி நிறுத்து மூச்சு. நான் இப்போ ஒரு போட்டோ ஓகே சொல்லக்கூடாது, அதான் உங்களுக்கு வேணும். ஓகே சொல்லக்கூடாது. ஓகேங்க. சாரிங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். பிரேக் விட்டு அப்புறம் வந்து பேசிப்போம். நம்ம நீயே விடு. ஏங்க ஒரு பிரேக் போயிட்டு வந்துருவாங்க, தொலை தாங்க முடியல. நிறுங்க நிமிஷம். என்னங்க நீங்க என்ன பேசுறீங்க என்கிட்ட? ஏன் ஓகே சொல்றேன் நானு? இது ரொம்ப சொல்லுவாங்க, அந்த ரொம்ப சொல்லுவாங்க. சொல்ல தெரியாதுங்க அவனுக்கு, சொல்லுவான், எல்லாம் பண்ணுவான். Okay, now we are going to see the next segment of Coffee with Gopi. சார் என்னன்னா நான் இப்போ வந்து ஒரு சில வேர்டு எல்லாம் சொல்லுவேன். வேர்டு கிடையாது, ஒரு சில நபர்களை உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே. அவங்கள பத்தி நீங்க ஒரே வார்த்தையில சொல்லணும். ஓகேங்க. அசிங்கமாலாம் சொல்லக்கூடாது. ஓகேங்க. எடிட்ல கட் பண்ணி அப்புறம் மறுபடியும் டூப் ஆயிடும். ஓகே டல். போலாமா? டல். காதல். டூப் சாங். பிரியாணி. ஷூட்டிங். பங்க்சுவாலிட்டி. ஷூட்டிங். டைரக்டர். அவார்டு கேட்டாலும் கிடைக்காது. காதல். இப்ப மட்டும் வருவிய. நல்லா கொடுத்தீங்க சார். முடிஞ்சு செக்மெண்டே முடிஞ்சு. ஓகேங்க சார். சிறப்பு. எப்படி திருப்பி செய்யுங்க? சிறப்பு. திருப்பி
சிறப்பு. இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ஒண்ணு கிடைச்சிருக்கேன். இப்படி பண்ணீங்கல, அதே இப்படி பண்ணுங்க. திருப்பி பண்ணுங்க அந்த டயலாக் கூட. என்னங்க பேசணும்? சிறப்பு தான் சார். சிறப்பு. திருப்பி. சிறப்பு. திருப்பி. சிறப்பு. சார் இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? எங்கங்க பாத்தீங்க நீங்க? அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இப்ப தெரியுதா யாருன்னு? யாருங்க சார்? யுவர் டாடி சார். ஏய் யாருக்கா? ஏங்க அப்படிதாங்க இருப்பேன் நானும். என்னங்க அந்த புதுசா கரெக்ட் தான். அப்பா மாதிரி தானே பையன் இருப்பான். ஓகேங்க. சரி ஓகே சார், ரொம்ப நேரமா ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தீங்க. ஓகே. அடுத்து என்ன செக்மெண்ட் வைக்கிறதுன்னு எங்க டைரக்டருக்கே தெரியல. பைத்தியம் பிடிச்சிருச்சு அவருக்கு. நீங்க பேசின பேச்சுல அவர் ஒன்னு எழுதி கொடுத்தாரு. இது பாருங்க. இதுல இந்த வம்பு வந்து என்ன சொல்றீங்க அதை செய்யல. நான் செஞ்சு போயிட்டே இருப்பேன். அதை செய்யலன்றதான் பிரச்சனையே. அவர் ஒன்னு எழுதி கொடுத்தாரு. நீங்க ஏதோ ஒரு பதில் சொல்லிருக்கீங்க. நான் என்ன பிபி ஏத்துறமா? டென்ஷன் பண்றீங்களா நீங்க? இல்ல நான் சொல்றேன். கோவப்படுத்தி பாக்குறீங்களா? உண்மையா சொல்றேன். என்ன நீ என்ன கோவப்பட்டா நான் இதுவா நீங்க? ஹலோ இருங்க, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன ஹலோ இருங்க, நீங்க என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இல்லங்க இது கிடையாதுங்க, இந்த வம்பு அது கிடையாதுங்க சார். விடுங்க சார். சார் கூல் சார். நீங்க தாங்க எல்லாம் போங்க. நீங்க தாங்க எல்லாம் சார். விடுங்க சார், உட்காருங்க சார். இல்லங்க நீங்க தாங்க எல்லாம். சார் என்ன சார்? நீங்க தாங்க எல்லாமே. நீங்க தாங்க சார் நான் எதுவுமே பண்ணல நீங்க தான் சார். சார். நான் எதுவுமே பண்ணல.